வணக்கம் நண்பர்களே. நம்ம தமிழ்நாட்டுக்கு பொற்கால ஆட்சி கொடுத்துட்ருக்க நம்ம திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலான்னு. எவனோ திருட்டு பசங்க காய்ச்சின கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு இறந்து போன நம்ம மது பிரியர்களுக்கு 10 லட்சம் கொடுத்தாரு இல்லையா? அதை தன்னோட பொறுப்பாக எடுத்துக்கிட்டாரு. சரி, ஆனால் அரசாங்கமே எடுத்து நடத்துகிற, அதாவது அவரது தலைமையிலான அரசாங்கமே எடுத்து நடத்துகிற டாஸ்மாகில் குடித்ததுக்கப்புறம் வண்டி ஓட்டி எடுத்துகிட்டு போயிட்டு பல பேர் விபத்து ஏற்படுத்துகிறாங்க. அந்த விபத்தில் இறக்கிற மக்கள், அப்பாவி மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் யார் பொறுப்பாவாங்க? நம்ம ஐயா ஸ்டாலின் ஐயா தானே ஆகணும். ஏன்னா அவர் நடத்துகிற கடையில் தானே குடிச்சிட்டு போகிறாங்க நம்ம மது பிரியர்கள். அவங்களுக்கு நாகரிகமான பேர் வைக்கணும், குடிகாரன்னு சொன்னால் கோபம் வரும்னு சொல்லிட்டு அழகாக நம்ம ஆட்சியில் மது பிரியர்கள்னு மாற்றிருக்காங்க இல்லையா? அந்த மது பிரியர்களுக்கு விற்கிற கடை எது? அரசாங்கத்தோட கடை தானே. அப்போது அதன் மூலமாக குடிச்சிட்டு போயிட்டு வண்டியில் விபத்து ஏற்படுத்தி எதிர்க்க வரவங்க இறக்குறாங்க இல்லையா? அதுக்கு யார் பொறுப்பாவாங்க? அந்த அப்பாவி மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க? அதுக்கு பொறுப்பெடுத்து தமிழ்நாட்டு அளவில் எங்கெங்கெல்லாம் மது பிரியர்களால் விபத்து நடக்குதோ அதன் மூலமாக பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் பொறுப்பு தார்மீகமாக நம்ம முதலமைச்சர் ஐயா ஏற்றுக்கிட்டு அவங்க குடும்பத்துக்கு நஷ்ட ஈடும் இனிமேல் அது நடக்காமல் தடுக்கிறதுக்கு என்ன வழின்னு பண்ணுவாங்களா? இதை இந்த கேள்வியை நம்ம முதலமைச்சர் ஐயா பார்க்குற வழியும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. இது என்னோடய பணிவான வேண்டுகோள். இன்னொன்று, இது நான் பொதுமக்களாக கேட்குறேன், பொதுமக்களில் ஒருத்தனாக கேட்குறேன். விஜய் கரூரில் மாநாடு கூட்டினாரு, இல்லை மக்கள் சந்திப்பு வச்சதில் வந்த மக்களை அவர் தான் கூப்பிட்டாரு, அங்கே இறந்தவங்களுக்கெல்லாம் அவர் தான் பொறுப்பேற்கணும்னு சொன்னார் இல்லையா? அப்போது டாஸ்மாகில் வாங்கி குடிச்சிட்டு சாகிற மதுப்பிரியர்களுக்கும் அங்கே வர்ற சண்டையினாலேயும் அங்கே வர பிரச்சனைனாலேயும் சாகிற அந்த குடும்பத்து மகளிருக்கும் அந்த குடும்பத்தில் வறுமையால் வாடி சாகிற குழந்தைங்களுக்கும் பொறுப்பு யார் ஏற்கணும்? நம்ம தமிழ்நாட்டோட முதல்வர் தானே. அதுக்கும் பொறுப்பேற்றுக்குங்க ஐயா. நன்றி ஐயா. வணக்கம் நண்பர்களே. இதே மாதிரி பல கேள்விகளை கேட்போம் இனிமேல்.